கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எருசலேமிலே யூதர்களுக்கு பண்டிகை ஒன்று வந்தது. இயேசுவும் அந்த பண்டிகைக்கு அங்கே போனார். அங்கே கருணை இல்லம் என்று அர்த்தம் கொள்ளும் பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேம் தேவாலயத்திலே ஆடுகளை விற்பனைக்கு வைத்திருக்கிற இடத்தின் அருகில் உள்ள வாசலின் அருகே இருந்தது. எருசலேம் தேவாலயத்தில் 12 வாசல்கள் உண்டு. தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்காக இந்த ஆடுகளை மக்கள் வாங்கி சென்று பலியிடுவார்கள். ஆகவே அந்த வாசலின் பெயர் செம்மறியாட்டு வாசல் எனப்படும். இந்த ஆட்டு வாசல் அருகேதான் பெதஸ்தா குளம் இருந்தது. அதன் மேலே 5 தாழ்வாரங்கள் வைத்து கட்டியிருப்பார்கள். அந்த குளத்தின் அருகே குருடர், சப்பானியர், உறுப்புகள் சூம்பினவர்கள் எல்லாரும் வந்து படுத்திருப்பார்கள். ஏனென்றால் சில வேளைகளில் தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கி விடுவான். கலக்குகிற சத்தம் கேட்டவுடனே யார் முதலில் தண்ணீருக்குள் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சுகமடைவர். 38 வருடம் வியாதி கொண்ட ஒரு முடக்குவாதமான மனிதன் அங்கே படுத்திருந்தான். பிறவிலேயே அவனுக்கு முடக்குவாதம்தான். ஆகவே பெற்றோர் அந்த குளத்தின் அருகே அவனை படுக்க வைத்து விட்டனர். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். வெகு காலங்களாய் அவன் வியாதியுள்ளவன்தான் என்று அறிந்து அவனை பார்த்து, நீ சுகமாக வேண்டுமென்று உனக்கு விருப்பம்தானா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆம் ஆண்டவரே, நான் சுகமடைய வேண்டுமென்று விரும்புகிறேன் என்று கூறவில்லை. அவன் சொல்லுகிறான், தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவான். என்னை குளத்தினுள் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. நான் மெதுவாக நகருவதற்குள்ளே கண்டறியாதவர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் இவர்கள் எல்லாரும் ஓடிப்போய் இறங்கி விடுகிறார்கள். அவர்கள் சுகமடைந்து விடுகிறார்கள். நான் 38 வருஷ காலமாக இதிலேதான் படுத்திருக்கிறேன். எனக்கு பின்பு வருகிற வியாதிக்காரர்கள் எல்லாரும் ஓடி சென்று குளத்திற்குள் விழுந்து சுகமடைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நானோ நகர முடியாத முடக்குவாதத்தினால் படுத்திருக்கிறேன் என்றார். தேவதூதன் வந்து கலக்கும்போது என்னை தூக்கி கொண்டு குளத்தினுள் போட யாரும் இல்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்து தேவதூதன் கலக்கும்போது என்னை தூக்கி குளத்தில் மட்டும் கொண்டு போய் விடுவீர்களா என்பதை போல அவனுடைய பார்வை இருந்தது. இவனுடைய நிலைமையை கதையாக நாம் காணலாம். ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனை பாராட்டி சீராட்டி அன்பாக வளர்த்தனர். குழந்தைக்கு 1 வயதை தாண்டி விட்டது. அது காலை ஊன்ற முடியவில்லை. பெற்றோர் எவ்வளவோ முயற்சி செய்து அவனை காலூன்ற செய்து பார்த்தார்கள். 2 வயதானது. காலூன்ற பலன் இல்லை. பிள்ளை படுத்தே இருந்தான். அதனால் பெற்றோர், இவன் இனிமேல் நடக்க மாட்டான், இந்த பிள்ளையை பெதஸ்தா குளத்தில் கொண்டு போய் படுக்க வைத்து விடுவோம் என்று சொல்லி படுக்க வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த பெதஸ்தா குளத்திலே குளம் கலக்கப்படுமா என்று காத்திருந்த வியாதிக்காரர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் சாப்பிட்டு மீத சாப்பாடை இந்த பையனுக்கு கொடுத்தார்கள். இவன் படுத்திருந்தே எதையோ எப்படியோ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். அவன் படுத்திருந்தே ஆண்டவரை தேடினான். ஆண்டவரே நோக்கி சத்தமிட்டு அழுதான். அவன் எருசலேம் தேவாலயத்து மைதானத்துக்குள்ளே இருந்தபடியினாலே தேவாலயத்தில் பாடுகிற, தியானிக்கிற சத்தத்தை எல்லாம் வைத்து ஆண்டவரை அறிந்து கொண்டார். இயேசு அவன் சத்தத்தை கேட்டருளினார். இயேசு அவனை கண்டார். அவன் அருகே சென்றார். அவனை அறிந்தார். அவனோடு பேசினார். சுகமடைய வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, என்னை பெற்று வளர்த்த அப்பாவும் அம்மாவும் என்னால் நடக்க முடியாது என்று அறிந்ததும், என்னால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அறிந்ததும் என்னை தூக்கி இந்த குளத்தருகே படுக்க வைத்து விட்டு சென்று விட்டனர். பின்பு என்னை பார்க்கவும் வரவில்லை, எனக்கு சாப்பாடும் தரவில்லை. வருவோர் போவோர் தருவதுதான் எனக்கு சாப்பாடு. என் பெற்றோர் தேவதூதன் கலக்கும் வரை காத்திருந்து என்னை தூக்கி குளத்திற்குள் இறக்கிவிட்டிருக்கலாம். அதையும் செய்யவில்லை. என் பெற்றோர் முற்றிலுமாக என்னை மறந்து விட்டார்கள் என்று அழுதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இயேசு சொன்னார் தெரியுமா, உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே நீ எழுந்திரு மகனே,
உன் படுக்கையை எல்லாம் தூக்கி கொண்டு நட என்றார். குளத்தில் விழுந்தால்தான் சுகம் கிடைக்குமா என்ன? பெதஸ்தா குளத்திற்கும் மேலான வைத்தியர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இன்றைக்கு நம்மில் யாரெல்லாம் எனக்கு ஒருவரும் இல்லை என்று நம்மை வெறுமையாக்குகிறோமோ அவர்களிடம் ஆண்டவர் இருக்கிற எல்லா குறைவையும் தேவைகளையும் நிறைவு செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை தேடுவோம். ஒருவரும் இல்லாதவர்கள் இயேசுவே நீர் எனக்கு துணையாயிரும் என்று கெஞ்சும்போது நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.